ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட கடைசி வீடியோ. இனிமேல் என் சேனலில் வந்து வீடியோ வராது. ஃபுல்லாக பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்த் வந்து சரியில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கண் வந்து நம்ம செல்லே பார்த்து பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் பவர் குறைஞ்சி போனால் கூட ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது லென்ஸ் வச்சுக்கலாம். கண்ணில் மெயினாக பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் வந்து இச்சிங் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெண்டு கண்ணுக்கும் இச்சிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு கண்ணுலையும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வந்த உடனே எனக்கு அந்த இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணு ரெட் ஆகிடும், பயங்கர ரெட் ஆயிரும். இது வந்து கொஞ்ச நாள் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கண் டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன். அவங்க வந்து ஒரு 2 டிராப்ஸ் எழுதி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா டிராப்ஸ் 2 எழுதி கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திரும்ப போயிட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாத போயிடுச்சு. காய்ச்சல் விட்டு வந்ததுனால வேற ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். வேற ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கோல்டுனால உங்களுக்கு அப்படி இருக்கும், அதனால வந்து நீங்கள் பயப்பட செலவில்லை, டேப்லெட் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் ஐ டிராப்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் யூஸ் பண்ணேன், ஒன்றும் செட் ஆகலை. இப்படியே இருக்கு, என்னதான் ரீசனு அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணை தேய்ச்சி இந்த டெய்லியும் அது வந்து கண் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த கண் இத்த சூடு வீங்கி போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத நான் பொய் சொல்லலை, அவங்ககிட்ட பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் நாடகம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு உண்மை மட்டுமே பேசினாமே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து யூடியூபர்ஸ் வந்து நாடகம் நடிப்பாங்க அப்படின்னா கிடையாது. நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பொய்யான தகவல் எதுவுமே சொன்னது கிடையாது, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கண்ணு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லாத்துக்கும், ஃபேமிலிஸ்க்கு தெரியும், கண்ணு நல்லா வீங்கி போச்சு. வீங்கினதுக்கப்புறம் திருச்சி ஹாஸ்பிட்டல் போகிறோம். திருச்சி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்ணு வீங்கியிருக்கு, நான் ஒரு நாள் இந்த வீடியோவில் எதுலேயுமே நான் சொன்னதே கிடையாது, வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கண்ணுக்கு இந்த கண் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது, இந்த இமை எல்லாம் வீங்கிருச்சு. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து நைட்டில் குட் நைட் யூஸ் பண்ணுவீங்களா, குட் நைட் யூஸ் பண்ணாதீங்க, அதான் உங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அந்த குட் நைட் லிக்விடோட புதுசாக அப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா அதோட சேர்த்து தூக்கி போட்டேன். ஃபுல்லாக தூக்கி போட்டேன். நான் தான் கழட்டி, நம்மளுக்கே ஒத்துக்கலங்கும் போது அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுட்டேன். அப்பவும் திரும்ப ஐ டிராப்ஸ், அந்த டிராப்ஸ் போட்டேன், மாத்திரை போட்டேன், எதுவுமே சரியாகலை. அந்த கண்ணு வீக்கமாகப்பட்டது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு அப்படி இழுத்து பிடிச்சிருச்சு. நரம்பு இழுத்து பிடிச்சிட்டு இந்த கண் இமை வந்து நான் கிளிப்பு ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோ அதில் எடுத்திருப்பேன். இந்த கண் நல்லா ஓப்பனாக இருக்கும். இந்த கண் ஃபோட்டோ பிடிக்கும்போது அரை கண்ணு தான் திறந்துருக்கும், இதுக்கு மேலே திறக்க முடியாது, ஏன்னா நரம்பு இப்படி இழுத்து பிடிச்சிருச்சு. இதுவே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா கண் ஓப்பன் ஆகும், இது கண்ணு நல்லா ஓப்பன் ஆகாது, இழுத்து பிடிச்சிருந்துச்சு. அப்போ திரும்ப போயிட்டு வாசலில் தான் காமிக்கிறோம். வாசலில் வந்து காமிச்சப்ப அவங்க கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, கண்ணுனா நல்லா இருக்கு, நீங்கள் வந்து செல்லு அதிகம் பார்ப்பீங்களா, கண்ணுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, ஸோ செல்லு அதிகமாக பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்போ அவங்க 2 ஐ டிராப்ஸ் கொடுத்தாங்க. நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்காக, என்னோட ஹேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்குது, இது உள்ள இருக்குது, இந்த மாதிரி 2 டிராப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஓரளவு பாருங்கள், அது ஓரளவு க்யூர் ஆயிடுச்சுலாம் சொல்ல முடியாது, ஃபுல்லாக க்யூர் ஆகல. அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசும்போதே இந்த நரம்பு துடிக்கும். இந்த கண்ணில் பேசும்போதே வந்து நல்லா இந்த நரம்பு துடிக்கிறது தெரியும். பேசிகிட்டு இருக்கும்போதும் சும்மா இருக்கும்போது வந்து அது வந்து துடிக்காது. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண் சிமிட்டுறது நல்லாவே தெரியும். அப்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, நீ கண் சிமிட்டிக்கிட்டே இருக்குது, ஸோ அதனால் வந்து நரம்பு பிரச்சனையாக தான் இருக்கும், நரம்பு டாக்டர் போய் காமிங்க, அது மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு ஆகி ரொம்ப இதாகிடுச்சு, ஸோ காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் போய் காமிக்கலான்னு தான் இருக்கும். என்ன தான் செய்யறது, எவ்வளவோ பிரச்சனை வந்து எனக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன்.
வீடியோ போட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு எப்போ வந்துருச்சு, ஏன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு வந்து 3000 வாட்சர்ஸ் நம்ம யூடியூப்பில் வந்து டார்கெட்டு 3000 வாட்சர்ஸ் இருந்தால் தான் மானிட்டேஷன் ரீச் பண்ண முடியும்னு. ஓரளவுக்கு 2500 வந்துருச்சு. 2500 வர்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை. 2500 வந்ததுனால அவங்க எப்படியும் மானிட்டேஷன் ஆகிடும் அப்படிங்கிறது காரணத்துக்காக யூடியூபே வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதுக்கு 3 மாதம் வரைக்கும் நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரைக் வந்து எதனால் இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கானிங் பனிஷ்மெண்ட்டில் பாப்பா வந்து உள்ள வீடியோலாம் வந்திருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. பாப்பா உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. வந்து அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது ஆகும்னு சவுண்டு மட்டும் வரும். ஸோ அந்த சவுண்டுக்காக அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ட்ரி ஆகியிருந்தா கூட பரவாயில்ல, நான் மனசடைஞ்சிருப்பேன். ஆனால் அவங்க வந்து அதுக்காக ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. நிறைய அவமானப்பட்டு கேவலப்பட்டு இதெல்லாம் பட்டு தான் நாங்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் வீடியோக்குள்ளே இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சொந்தக்காரங்களே நம்ம என்ன வீடியோ பண்ணுறதுனால நம்மளும் செய்யக்கூடாத தப்பை செஞ்ச மாதிரி நம்மளை கண்டா அப்படியே ஏளனமாக சிரிக்கிறது போகிறது, அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசி மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும்னு நான் நினச்சேன். எனக்கு மேலே யூடியூப் நினைக்கிறாங்க இவங்களை மானிட்டேஷனே பண்ணக்கூடாது, இவங்களுக்கு வந்து இவங்க ஏர்ன் பண்ணவே கூடாது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் யூடியூபராக நீங்கள் நினச்சி பாருங்கள், யூடியூபர் யாராவது பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்கள், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் வந்து அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். அதுக்கு சுதந்திரமாக இருக்குன்னா மெயின் காரணம் நம்ம சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருந்து இந்த யூடியூப் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு 3 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு சேனல் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டாங்க. இப்போ செகண்ட் சேனலும் வந்து அவங்க ஏர்ன் பண்ணக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்தில் இருக்கு. 2வது சேனலும் முடிச்சு விட பார்க்குறாங்க. இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் எனக்கு கண்ணிவெடியாக இருக்கா. நான் என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, லைக் பண்றதுல எதுவுமே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தாலும் இங்க பாருங்க, வாசல்லாம் என்னோட நேம் போட்டு இது போட்டு, ஏன்னா இந்த ப்ரூஃப்லாம் காமிச்சாதான் உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, பேட் கமெண்ட் வேணா கொடுப்பாங்க. கஸ்டம் வீடியோ வேணுங்கிறவங்க கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்காக என்னை எவ்வளோ வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறதுக்காக கஸ்டம் வீடியோ கேட்கறதுக்கு வராங்க. ஏன்னா ஸ்கிரீன்ஷாட்டு ஆட் பண்ணிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ண மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டு இப்போ அமௌண்ட் வந்துச்சா எப்படியே ஒரு 10 ரூபா போட்டாலும் எனக்கு மெசேஜ் வரும். அப்படிலாம் கிடையாது. அவங்க ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஃபேக்கா அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிவிட்டா அமௌண்ட் எடுத்து வீடியோ பண்ணி கொடுங்கன்னு என்னை டார்ச்சர் பண்றேன். அவங்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், சைபர் கிரைம்ல தான் ஒப்படைக்க போறேன். ஓகேங்களா? வந்து எனக்கு இதனால பல மன உளைச்சல், பல டென்ஷன், தலைவலி, நேரத்துலாம் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்த காரணத்தினால. ஏன்னா நம்ம அப்பதான் கொஞ்சம் ஒரு முன்னேறி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்க போறோம். அதுலயும் நிறைய பேர்த்துட்ட என்ன மாதிரி பெரிய யூடியூப்ஸ்லாம் கேட்டோம்னா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணவே மலைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அட்டன் பண்ணி நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம்னா 2வது தடவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடுறாங்க. சரிங்களா? அது பெய்டு பண்ணாதான் வந்து அவங்க நமக்கு ரிப்ளை பண்றாங்க. இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்கணும், யாருமே இல்லை. நம்மளே சொந்த காலில் முன்னேறி இந்த அளவு வந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா யூடியூப் என்னை வளர விட மாட்டாங்க. நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நான் விளக்குறேன், இனிமே வந்து இந்த வீடியோ வராது. தயவு செஞ்சு என்னோட சேனல்ல வந்து இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்கிறத விட்டுருங்க. ஏன்னா வீடியோவோ பேக்கானிங் வீடியோவோ சேலஞ்ச் வீடியோவோ வராது. நானும் இனிமேல் யூடியூப்க்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இதால நிறைய செலவு பண்ணிட்டேங்க. ட்ரைபேடு 3 ட்ரைபேடுக்கு 4 ட்ரைபேடு வாங்கியிருக்கேன். மைக்குக்கு 2 மைக்குக்கு 3 மைக்கு வாங்கியிருக்கேன். அது இல்லாத ஹாஸ்பிட்டல் செலவு. இந்த யூடியூபால எவ்வளோ லாஸ் எனக்கு தெரியுங்களா? எங்க வீட்டுல எவ்வளவு திட்டு வாங்குறேன்னு எனக்கு மட்டும் தெரியும். பிள்ளைங்களுக்கு கூட கவனிக்காத நான் யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரல. அப்படி வராத கூட பரவாயில்ல, நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அப்படின்னு செய்யும் போது யூடியூப் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலே முடிச்சு விட்றாங்க. இதுக்கு மேல நான் என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு மேல 2 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா என்னோட சேனல் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப யூடியூப்ல ட்ரைபேட்ல இருந்து லைட்ல இருந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல மைக்ல இருந்து செலவு பண்ணியிருப்பேன். என்னோட ஹாஸ்பிட்டல் செலவு 20-30,000, மொத்தம் 50,000 எனக்கு லாஸ். அவ்வளவுதான். இதுல வேற எதுவே இல்லை.
என்னது என்னோட ஹேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னோட என்னோட ஒரு தோழியா ஒரு சிஸ்டரா நினைச்ச அனைவருக்கும் வந்து இது சோகமா இருக்கும். ஸோ என்னால வேற வழி இல்லை. நான் வந்து உங்ககிட்ட நாடகம் ஆகணும், இந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து நான் எப்பயுமே உண்மையா உங்களுக்கு வீடியோ போடுறேன். சில பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு வெளியில போயிட்டு கொலாப் பண்ணிட்டு அந்த மாதிரி போடுறவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நாங்க உண்மை பேசுறோம்ல. பொய்யா நடிக்கிறவங்க கிரியேட் பண்ணி பொய்யாவே நடிக்கிறவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். உலகத்துல இதுதான் உண்மை. உங்களுக்குன்னு இல்லை, வெளியிலேயே எல்லாமே ஆளை கண்டா ஒரு பேச்சு, என்னை கண்டா ஒரு பேச்சு, அவங்கள கண்டா ஒரு பேச்சு பேசிட்டு நடிக்கிறவங்களுக்கு தான் நல்ல காலம். உண்மையா எப்பயும் ஒரே மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல காலமே கிடையாது. ஸோ நான் யூடியூப் விட்டு விளைக்கிறேன். பாய். இனிமே என் வீடியோ வராது. இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ.